நமஸ்காரம். பாசுரம் 22. அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக்க சிறதே மேல் விழியாகவே திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழித்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்து பக்தர்களைப் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. இதன் விளக்கம்: இறைவன் கடற்கண் பார்வை பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வை நம் மீது திருப்புவது? மிக எளிதான ஆண்டாள் பாடிய திருப்பாவின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசமில்லையா? அவள் சொல்லியிருக்காளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்கிரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அல்லது அவளது பார்வை பட்டுவிடும்.